இப்போ ப்ளவுஸ் பீட்டை நான் விரிச்சுக்கிறேன். இப்போ துணியை வந்து இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ண பகுதி நம்ம பக்கமும் ஓப்பன் சைடு வந்து ஆப்போசைடு பக்கமாக இருக்கணுங்க. 2ஆக ஃபோல்டு பண்ண துணியை இன்னும் மடக்கி 4ஆக வந்து ஃபோல்டு பண்ணிக்கணும். இப்போ ஃபோல்டு பண்ணி பார்த்தம்போது 1 2ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கணும், ஒரு 2 துணி ஓப்பனாக இருக்கணுங்க. நம்ம 4ஆக ஃபோல்டு பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லீவ் பகுதி தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஸ்லீவில் வந்து பஃப் வந்து ஆட் பண்ண போகிறோம். எப்போவுமே நார்மல் ப்ளவுஸுக்கு எந்த மாதிரி அளவு எடுப்போமோ அதே மாதிரி அளவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பஃப் கை வந்து ஆட் பண்ண போகிறோங்க. கீழே கரைக்கட்டு 4 துணியும் சேமாக இருக்கணும். சேமாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா தான் 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணணும். இந்த 1.5 இன்ச் எதுக்காக விடுறோம்னா இதை வந்து ஸ்லீவ் பகுதியை மடிச்சு தைப்போம். கீழே வந்து நம்ம எம்மிங் பண்ணுவோம், இல்லைன்னா மடிச்சு தைப்பாங்க. இப்போ நான் எம்மிங் பண்ண போறதில்ல, அதுக்கு மடிச்சு தைக்க தான் போறோம். ஸோ அதுக்காக தான் 1.5 இன்ச் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு கோடிக்கு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அளவு பிளவுஸுடைய ஸ்லீவ் பகுதியை இந்த மாதிரி 1.5 இன்ச் மார்க் பண்ணல அது மேல இந்த மாதிரி கரெக்டா வச்சுட்டு கைப்பகுதியுடைய சுற்றளவு மார்க் பண்ணிக்கிறோம். அதாவது ரெடி அளவு தான் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்கான அளவு அப்புறம் விடலாம். அதான் ஷோல்டர் கிட்ட இந்த மாதிரி ஆம்கோல் சைடு கிட்ட நேரா ஒரு தையல் தெரிந்து பாருங்க, அதுக்கு நேரா மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு மேல ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தையலுக்கான அளவை ஆட் பண்ணிக்கலாம். அளவு ஜாக்கெட் இந்த மாதிரி வச்சுட்டு ஆம்கோல் சைடு கிட்ட நல்லா இழுத்து பிடிச்சிட்டு ரெடி அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. சைடா ஒரு தையல் தெரிந்து பாருங்க, அதுக்கு நேரா மார்க் பண்ணிட்டு அதுக்கு மேல 1/2 இன்ச் அளவுக்கு தையலுக்கான அளவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அளவு பிளவுஸ் எடுத்துடலாங்க. இப்போ தையலுக்கான அளவு எக்ஸ்ட்ராவாக மேலே விட்டோம்ல, அதுல இருந்து ஸ்ட்ரெயிட்டாவாக வந்து ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம அளவு டேப்பில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிக்கலாம். அந்த 1 இன்ச் மார்க் பண்ணதுலேருந்து அப்படியே நம்ம கவு மாதிரி வரைஞ்சிக்கணும். 1 இன்ச்சுக்கு அப்புறம் தான் அப்படியே கவு மாதிரி வரைஞ்சி அதில் ஜாயின் பண்ணிடணுங்க. அந்த தையலுக்கு விட்டோம்ல அதில் தான் ஜாயின் பண்ணிடணும். இப்போ ரெடி அளவுலேருந்து இந்த சைடில் வந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இது எதுக்காகனா நம்ம கையை மடிச்சு சுற்றளவு மடிச்சு தைக்கும் போது எக்ஸ்ட்ராவா துணி விடுவோம், அதுக்கு தான் 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். மேலே ஆட் பண்ண மாதிரி கீழேயும் 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி அளவை நம்ம ஸ்கேல் வச்சு கோடிக்கு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடலாம். இப்போ மேலேருந்து கீழே வரைக்கும் ரெடி அளவு அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ தையலுக்காக விட்டோம்ல 1.5 இன்ச் அளவு, அதை அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. நார்மலாக ஸ்லீவ் பகுதி எப்படி மார்க் பண்ணுமோ அது மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது மேலே இருந்து தான் நம்ம பஃப் வந்து வைக்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம தையலுக்காக விட்டோம்ல 1/2 இன்ச்சு அதில் ஸ்ட்ரெயிட்டாக கோடி கிழிச்சிக்கிறோம். இது எதுக்காகனா நம்ம ஸ்லீவ் உடைய பகுதி இதோட முடியுது. நம்ம ஸ்லீவ்ல இருந்து மேலே வந்து எவ்வளோ பஃப் வைக்க போகிறோன்றது தான் இதுல இருந்து தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் நான் இதை ஒரு கோடி கிழிச்சிக்கிட்டேன். இப்போ இதுல இருந்து நான் மேலே வந்து ஒரு 4 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேங்க. 4 இன்ச் உயரத்தில் தான் நான் பஃப் வைக்க போகிறேன். உங்களுக்கு இன்னும் தேவைன்னா கூட நீங்கள் உயரத்தை கூட்டுறதா இருந்தாலும் சரி, கம்மி பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் உங்கள் இஷ்டம் தான் அது. இப்போ நான் 4 இன்ச் அளவுக்கு தான் பஃப் வைக்க போறேன். இப்போ இந்த உயரம் வந்து 4 இன்ச் வச்ச மாதிரி இந்த சைடு ஒரு 4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். மேலே 4 இன்ச் மார்க் பண்ண மாதிரி அதே மாதிரி கீழேயும் அதே மாதிரி 4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். அந்த மாதிரி மேலே இப்போ சுற்றி பார்க்கும்போது ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கு. எல்லாமே 4 இன்ச் தாங்க. இப்போ நம்ம இந்த மேல இருந்து ஒரு 1.25 இன்ச்சு அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இந்த 1.25 இன்ச்சுல இருந்து இந்த இடத்துல அப்படியே நம்ம ஒரு கவு மாதிரி வரைஞ்சிக்கிறோம். இந்த இடத்துல 1 இன்ச் அளவுல இருந்து அப்படியே கவு மாதிரி வரைஞ்ச மாதிரி இங்க 1.25 இன்ச்சுல இருந்து அப்படியே ஒரு கவு மாதிரி நம்ம வரைஞ்சிக்க போறோம். இதுல இருந்து அப்படியே இதுல ஜாயின் பண்ணிட போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நான் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்க. இப்போ 1.25 இன்ச்சுல இருந்து நம்ம மார்க் பண்ணல, அதுல இருந்து அப்படியே நம்ம ஒரு கவு மாதிரி வரைஞ்சி கீழே 4 இன்ச் பாயிண்ட்ல அப்படியே ஜாயின் பண்ணிட்டு கீழே வரைஞ்சல அந்த கைக்குழியில அப்படியே மார்க் பண்ணிடணும். இப்போ அப்படியே பார்க்கும்போது ஒரு எஸ் ஷேப் மாதிரி தெரியுங்க. நம்மளுக்கு பஃப் வந்து இதுல இருந்து இது வரைக்கும் தான் பஃப் இருக்க போகுது. இது கீழே இருந்து அப்படியே நம்ம சாதுவா ஸ்லீவ் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்குங்க. இப்போ நம்ம கட் பண்ண போறோம். இப்போ மேல இருந்து நான் எப்படி கட் பண்ண போறேன் பாருங்க. இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம் ஸ்லீவை. இப்போ அர்க்காத் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு அர்க்காத்தும், இப்போ இந்த சைடில் வந்து 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம கீழே மடிச்சு தைப்போம், அந்த இடத்துல ஒரு அர்க்காத்தும் பண்ணிக்கோங்க. இது தையலுக்கான அளவுல மட்டும் நம்ம 2 இடத்துல ரெடி அளவு மார்க் பண்ணியிருந்தோம். இப்போ பஃப் ஸ்லீவ்ல வந்து இந்த சென்டர் இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு அர்க்காத் பண்ணிக்குவோம், ஏன்னா இது பஃப் ஸ்லீவ் இது வரைக்கும் தான்ன்றது நம்மளுக்கு தெரியணும். அதுக்கு இந்த இடத்துல அர்க்காத் பண்ணிக்கலாம். இப்போ 4 இடத்துல அர்க்காத் பண்ணிட்டோம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க.
இப்போ அர்க்காத் பண்ண இடம் தெளிவாக தெரியும். இப்போ நம்ம இது சென்டர் பாயிண்ட்லேயும் இந்த சைட்லேயும் அர்க்காத் பண்ணியிருந்தோம். அது வந்து பஃப் ஸ்லீவுக்காக நம்ம இந்த 2 இடத்துல நம்ம அர்க்காத் பண்ணியிருந்தோங்க. இப்போ நம்ம எப்படி ஃபோல்டு பண்ணுறதுன்னு காட்டுறேன். இந்த அர்க்காத்துலேருந்து எப்படியும் 1 இன்ச் அளவுக்கு ஃபோல்டு பண்ணி இந்த சைடும் அதே மாதிரி 1 இன்ச் அளவு ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி தான் பஃப் வைக்கணுங்க. மீதி ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். இப்போ நம்ம கைக்குள்ளியே குறைஞ்சி எடுப்போம். அது வந்து நான் ஸ்டிச்சிங் பண்ணும்போது காட்டுறேன். இப்போ கைக்குழி கட் பண்ணுறதா இருந்தால் இப்போ நான் எப்படி மார்க் பண்ணணும் சும்மா ரப்பாக வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். இந்த 2 அர்க்காத்துக்கு நடுவில் இப்போ ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த 1/2 இன்ச் அளவு மார்க் பண்ணதை இந்த மாதிரி ரஃப்பாக இந்த மாதிரி கவு மாதிரி வரைஞ்சிட்டு இந்த கைக்குழியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பஃப் ஸ்லீவ் வந்து ஸ்டிச்சிங் பார்த்துடலாம். ஆல்ரெடி கட்டிங் வீடியோலேயே நான் அர்க்காத் பண்ணி வச்சுருந்தேன் அந்த ஸ்லீவில். அதை தான் இப்போ நம்ம தைக்க போகிறோம். இப்போ நம்ம அர்க்காத் பண்ண இடத்த காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல சென்டராக வந்து ஒரு அர்க்காத் பண்ணியிருந்தோம். இந்த சைடில் வந்து இந்த சைடும் அர்க்காத் பண்ணியிருந்தோம். இப்போ இது வரைக்கும் தான் நம்ம பஃப் வந்து ஸ்லீவ் ஆட் பண்ண போகிறோம். சென்டராக அர்க்காத் பண்ண இடத்துல இருந்து சைடில் அர்க்காத் பண்ண இடத்தையும் கரெக்டாக டேப்பு வச்சுட்டு 1 இன்ச் அளவுக்கு அப்படியே சைடில் மார்க் பண்ணிகிட்டே வாங்க. அந்த 1 இன்ச்சை வந்து தான் நம்ம ஃபோல்டு பண்ணி மடிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோல்டு பண்ணி மடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக லெவலாக வருங்க. ரெகுலரான டெய்லராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மார்க் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. சும்மா அப்படியே வந்து 1/2 இன்ச்சாக வச்சு மடிச்சு வச்சுட்டு நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கலாம். நான் பிகினர்ஸ்க்காக இந்த மாதிரி மார்க் பண்ணி காட்டுறேன். நான் அதே மாதிரி இந்த சைடும் ஒரு 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி அந்த சைடு அர்க்காத் பண்ணலாம். அது வரைக்கும் அப்படியே 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து டேப் வச்சு செக் பண்ணி பாருங்க. 1 இன்ச் அளவுக்கு மடிச்சா நல்லா இருக்குமா, இல்லை 1/2 இன்ச் கேப்பாக வந்து ஃபோல்டு பண்ணி மடிச்சா நல்லா இருக்குமான்னு அது உங்கள் இஷ்டம். நீங்கள் எந்த அளவுக்கு ஃபில்ட் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அழகாக லுக்காக தெரியும். ஸோ நான் 1 இன்ச் அளவு கேப்பில் வந்து தான் நான் மடிச்சு தைக்க போகிறேன். அந்த மார்க் பண்ணதை வந்து அந்த அர்க்காத்தில் அப்படியே ஃபோல்டு பண்ணி அப்படியே மடிச்சிடுங்க. அதே மாதிரி மார்க் பண்ண இடத்த அப்படியே ஃபோல்டு பண்ணி ஒன்று மேலே அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச்சிங் போடலாம். இப்போ நம்ம ஃபோல்டு பண்ணதை அந்த சென்டராக அர்க்காத் பண்ண அது வரைக்கும் நம்ம ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் குண்டூசி வச்சு ஃபோல்டு பண்ணி குண்டூசி ஆட் பண்ணி கூட நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணலாம். பிகினர்ஸுக்கு நான் குண்டூசி எதுவும் நான் ஆட் பண்ணலை. ஸோ அப்படியே ஃபோல்டு பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்க போகிறேன். நம்ம ஸ்லீவ் பகுதிக்கு வந்து 1/2 இன்ச் அளவு கேப்பில் தான் நம்ம தையலுக்கான அளவு விட்டோம். ஸோ அதே 1/2 இன்ச் அளவுக்கு தையலுக்கான அளவே வந்து நீங்கள் தையல் ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. 1/4 இன்ச் அளவுக்கோ இல்லைனா அதுக்கு கூடவோ 1/2 இன்ச்சு கூடவோ அந்த மாதிரி நீங்கள் தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவில் முன்ன பின்ன வரும். ஸோ பார்த்து வந்து 1/2 இன்ச் அளவுக்கு லெவலாகவே தையல் போட்டுக்கோங்க. இந்த சென்டரா வரைக்கும் நீங்கள் அர்க்காத் பண்ண இடத்துக்கு வரைக்கும் வரக்கூடாது. அதுக்கு ஒரு பாயிண்ட் முன்னாடியே நீங்கள் நிப்பாட்டிட்டு இந்த சைடுலேருந்து அதே மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச்சிங் பண்ண ஆரம்பிக்கணும். இதுவும் அதே மாதிரி தான். அந்த மார்க் பண்ண இடத்த அப்படியே ஃபோல்டு பண்ணி 1/2 இன்ச் அளவுக்கு தான் ஃபோல்டு ஆகுங்க. ஃபோல்டு பண்ணி ஃபுல்லாக மடிச்சுட்டு நம்ம அர்க்காத்து சென்டரை மார்க்காத் பண்ணல அந்த இடத்துல வந்து நம்ம மடிச்சு ஃபோல்டு போகக்கூடாது. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு முன்னாடி இந்த லாஸ்ட் அந்த இடத்துல அந்த ஒரு பாயிண்டோட அப்படியே நிப்பாட்டிக்கணும். அர்க்காத் பண்ண இடத்துல வந்து நீங்கள் ஃபோல்டு பண்ணிடாதீங்க சென்டர் பகுதியில். இப்போ நம்ம கீழே இருந்து அப்படியே வந்து ஃபோல்டு பண்ணி மடிச்சுட்டு 1/2 இன்ச்சுக்கு இப்போ அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு தையல் போட்டுக்கிறோம். 1/2 இன்ச் அளவு கேப்லேயே வந்து தையல் போட்டுக்கிறோம். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃபோல்டு பண்ணி தைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் குண்டூசி ஆட் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ் கண்டிப்பாக வந்து குண்டூசி வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த மாதிரி தைக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து 1/2 இன்ச் கேப்பில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து தையல் போட்டு வந்துட்டேன். இப்போ நான் வெளியே எடுத்துட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸ்லீவ் எந்த அளவுக்கு அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த ஃபோல்டு பண்ணுற இடத்துல மட்டும் நீங்கள் லெவலாக பொறுமையாக பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக நீட்டாக இருக்குங்க ஸ்லீவு. இப்போ அதே மாதிரி நம்ம இன்னொரு ஸ்லீவும் நம்ம தைக்க போகிறோம். சேம் அது எப்படி தைச்சோமோ அதே மாதிரி தான். அந்த அர்க்காத்துலேருந்து இந்த அர்க்காத்து வரைக்கும் நம்ம 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். இந்த சைடும் அதே மாதிரி தான். அந்த அர்க்காத்துலேருந்து 1 இன்ச் அளவுக்கு சென்டர் அர்க்காத்து வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சென்டர் வரைக்கும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நான் சைட்லேருந்து அந்த மார்க் பண்ணதை அப்படியே ஃபோல்டு பண்ணி மடிச்சுக்கிறேன். சென்டர் பகுதி வரைக்கும் நம்ம ஃபோல்டு பண்ணக்கூடாது. அந்த சென்டர் பகுதிக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கிறேங்க. ஸ்டிச்சிங்கும் சென்டர் வரைக்கும் போடக்கூடாது. அந்த ஒரு தையலோட ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டிட்டு இந்த பக்கமும் சைடாக வந்து ஃபோல்டு பண்ணி மடிச்சுக்கோங்க. மடிச்சதுக்கு அப்புறமா நம்ம தையல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து அப்படியே 1/2 இன்ச்சில் தையல் போட்டுக்கலாம். நான் இந்த சைடு தான் ஃபோல்டு பண்ணி மடிச்சிருக்கேன். சென்டர் பகுதி நடுவில் கேப் இருக்கு பாருங்க. 2 இன்ச் அளவுக்கு நம்மளுக்கு நடுவில் கேப் இருக்கணும். ஸோ அப்போ தையல் போடவும் கரெக்டாக 1 இன்ச் அளவுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம தையல் போட்டுக்கணும். இது ஸ்லீவுக்கு இப்போ பஃப் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம குறைஞ்சி எடுக்க போகிறோம். நம்ம கட்டிங்கில் வந்து நம்ம குறைஞ்சி எடுக்கலை. ஸோ தைச்சதுக்கப்புறம் குறைஞ்சி எடுக்கலான்னு நான் மார்க் பண்ணிட்டு நான் கட் பண்ணலை. ஸோ இப்போ வந்து நம்ம அப்படியே அந்த ஒரு 1/2 இன்ச் கேப்பில் வந்து அப்படியே வந்து நான் மார்க் பண்ணிட்டு குறைஞ்சி எடுக்க போகிறேன். இப்போ 1/2 இன்ச் அளவு மார்க் பண்ணதை அப்படியே வந்து சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. பஃப் ஸ்லீவில் கொஞ்சம் கூட துணியை கட் பண்ணிடாதீங்க. மார்க் பண்ண அளவுக்கு கட் பண்ணிட்டு இப்போ நம்ம குறைஞ்ச எடுத்த பகுதி வந்து இந்த மாதிரி இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் தைக்கும்போது உங்களுக்கு கைக்குள்ளி இந்த சைடு கட் பண்ணணும்னு தெரியும். இப்போ நம்ம கீழே வந்து 1/2 இன்ச் அளவு தையல்கான அளவு விட்டோம்ல அதை வந்து ஃபோல்டு பண்ணி மடிக்க போகிறோம். 1/2 இன்ச் அளவு மடிச்சிட்டு அப்புறம் 1 இன்ச் அளவு மடிக்கணும். பிகினர்ஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி 1/2 இன்ச் அளவுக்கு ஒரு தையல் போட்டுக்கோங்க ஸ்ட்ரெயிட்டாக. அதுக்கப்புறம் அர்க்காத் பண்ண வரைக்கும் ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணி 1 இன்ச் அளவுக்கு மடிச்சு தையல் போட்டுக்குவோம்.
இந்த 1 இன்ச் மடிக்கும் போது மட்டும் கரெக்டாக லெவலாக மடிச்சுட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஓரத்தையல் மாதிரி போடுங்க. அப்போதான் ஃப்ரண்ட் சைடு பார்க்கும்போது உங்களுக்கு தையல் நீட்டாக அழகாக இருக்கும். நான் போட்டுட்டு காட்டுறேன் பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது உள் பக்கமாக போயிடும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடாக பார்க்கும்போது உங்களுக்கு நீட்டாக ஒரு தையல் தெரியும். ஸோ கரெக்டாக லெவலாக போட்டுக்கோங்க. தைச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி பாருங்க, 2 அர்க்காத் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஹேண்டு பகுதி நம்ம ஓரளவுக்கு கரெக்டாக தைச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இன்னொரு ஸ்லீவும் அதே மாதிரி நம்ம 1/2 இன்ச் அளவுக்கு ஃபோல்டு பண்ணிட்டு அப்புறம் அர்க்காத் பண்ணதில் 1 இன்ச் அளவுக்கு ஃபோல்டு பண்ணி மடிச்சு தைச்சிக்கோங்க. நீங்கள் எம்மிங் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா தையலை பெரிய தையல் வச்சுட்டு நீங்கள் எம்மிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தையலை பிரித்து விட்டுக்கோங்க. எம்மிங் பண்ண போகிறதில்ல, அதனால் நான் சின்ன தையலாகவே போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச்சிங் பண்ணிக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கரெக்டாக ஓர தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும். ஃப்ரண்ட் பக்கம் பார்க்கும்போது நம்ம 2 ஸ்லீவும் தச்சிட்டோம். இது ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்லீவ் ஜாயின் பண்ணலாம். இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. நம்ம குறைஞ்ச எடுத்த பகுதி இன்ட்டு போட்டு வச்சிருந்தோம்ல, அந்த இன்ட்டு போட்ட பகுதி ஃப்ரண்ட் சைடு பக்கம் தாங்க இருக்கணும். ஸ்லீவ் பகுதியை இந்த கீழே மடிக்கிறத ஃபஸ்ட்டு தைச்சிட்டேன். தைச்சதுக்கு அப்புறமா தான் நான் பண்ண தப்பு எனக்கே தெரிஞ்சிச்சு. நான் கவனிக்கல. நான் தப்புனாலும் அது ஒரு நல்லதுக்கே நான் நினச்சிக்கிறேன். ஏன்னா பிகினர்ஸ் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க இந்த இடத்துல. ஸோ நான் பண்ண தப்பு நீங்கள் பண்ணக்கூடாதுன்றதுக்காகவே நான் உங்களுக்காகவே இந்த வீடியோவை தெளிவாக சொல்கிறேன். எப்போவுமே ஸ்லீவ் உடைய கீழே வந்து மடிச்சு தைக்கிறது 1/2 இன்ச் பகுதி மடிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்லீவ் நீங்கள் மடிச்சு தைச்சிட்டிங்கன்னா இன்னொரு ஸ்லீவ் தைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணணுங்க. நான் எந்த இடத்துல தப்புன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் பாருங்க. கீழே எப்பவும் 1/2 இன்ச் அளவுக்கு மடிச்சு தப்போம்ல, அந்த மாதிரி நான் எதுக்கும் அதே மாதிரி மடிச்சு தைச்சிட்டேன் ஸ்லீவ் இன்னொரு ஸ்லீவுக்கும். ஆனால் தடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது வந்து நம்ம எப்போவுமே கைக்குலி கிட்ட கட் பண்ணி வச்சிருந்தாலும் இன்ட்டு போட்டு வச்ச பகுதி வந்து எப்போவுமே ஃப்ரண்ட் பக்கமாக வரணும். ஸோ இப்போ ஃபோல்டு பண்ணி பார்க்கும்போது ஒரு பக்கம் வந்து ஃப்ரண்ட் பக்கம் வந்துடுது இந்த ஹேண்டு, இன்னொரு ஹேண்டு செக் பண்ணி பார்க்கும்போது பேக் சைடுக்கு போகுது இன்ட்டு பண்ண பகுதி. 2 ஸ்லீவும் வந்து ஃப்ரண்ட் பக்கம் தாங்க வரணும். கைக்குலி குறைஞ்ச எடுத்த பகுதி வந்து 2மே ஸ்லீவ் வந்து ஃப்ரண்ட் பக்கமாக தான் வரணும். நான் இப்போ மாற்றி தைச்சதுனால எனக்கு ஒன்று வந்து கைக்குலி ஃப்ரண்ட் பக்கம் வந்துருச்சு, இன்னொன்று கைக்குலி வந்து குறைஞ்ச எடுத்த பகுதி வந்து பேக் சைடு போயிடுச்சு. இப்போ 2 ஸ்லீவ் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சு பார்க்கும்போது ஒரு ஸ்லீவ் இந்த பக்கமும் ஒரு ஸ்லீவ் இந்த பக்கம் வைக்கும்போது, அதாவது ஸ்லீவ் 2யும் ரைட்டும் லெஃப்ட்டும் அப்படின்னு ஹேண்டு 2 ஸ்லீவை பிரித்து வச்சுட்டு இப்போ நம்ம இன்ட்டு போட்ட பகுதி வந்து கரெக்டாக ஃப்ரண்ட் பக்கம் வருதான்னு பாருங்க. வந்துருச்சுன்னா கரெக்டாக நீங்கள் தச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இன்ட்டு போட்ட பகுதி வந்து ஒன்று பேக் சைடு போயிடுச்சுன்னா அப்போ நீங்கள் தையலை கண்டிப்பாக பிரிச்சே தான் ஆகணும். இது நிறைய பேர் பிசினஸ் செய்கிற தப்பு தாங்க இது. எனக்கு இந்த துணி ஃப்ரண்ட் பேக்கும் ஒரு வித்தியாசம் தெரியாதனால தான் நான் மாற்றி தைச்சிட்டேன். அது ஃப்ரண்ட் பேக் வித்தியாசம் தெரிஞ்சால் கண்டிப்பாக அந்த தப்பு வராது. நான் இந்த 2 துணியும் எனக்கு ஃப்ரண்ட் பேக் சேமாக இருக்கனால என்னால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அர்ஜென்ட் தைச்சிட்டேங்க. நீங்கள் அந்த தப்பை பண்ணக்கூடாது தான் இந்த கரெக்ஷனை மாற்றிக்கோ. இனிமேல் ஒரு ஸ்லீவ் நீங்கள் தைச்சதுக்கு அப்புறம் இன்னொரு ஸ்லீவை தைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஃபோல்டு பண்ணி குறைஞ்சி எடுத்துட்டீங்கன்னா அந்த கைக்குலியை ஃபோல்டு பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணி பாருங்க. ஃப்ரண்ட் பக்கம் கரெக்டாக, இந்த பக்கம் லெஃப்ட் ரைட்டுன்னு கரெக்டாக அந்த இது ஃபோல்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபோல்டு பண்ணி தைக்க ஆரம்பிங்க, கீழே மடிச்சு தைங்க. ஸோ இந்த தப்பை நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் திருப்பி சொல்கிறேன். இப்போ பிரிச்சதை வந்து நான் தைக்க போறேங்க. இப்போ ஆல்ரெடி வந்து நான் இப்படி பேக் சைடு தைச்சிட்டேங்க. அது தைச்சதுக்கு அப்புறமா தான் தையல் எனக்கு தப்பா வந்துச்சு. ஸோ அது தையல் பிரிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஸ்லீவ் ஃபர்ஸ்ட் எப்படி தைச்சோமோ அதே மாதிரி கீழே மடிச்சு தைச்சுக்கோங்க. இப்போ நம்ம கீழே கடக்கட்டை வந்து 1/2 இன்ச் அளவுக்கு மடிச்சு தைக்க போறோம். ஃபர்ஸ்ட் 1/2 இன்ச் துணியை வந்து 1/2 இன்ச் மடிச்சிருக்குவோம். அதுக்கப்புறமா 1 இன்ச் அளவுக்கு மடிச்சோம்னா 1/2 இன்ச் ஃபுல்லாக வந்து ஃபோல்டு பண்ணி மடிச்ச மாதிரி ஆயிடும். ஃபர்ஸ்ட் 1/2 இன்ச் அளவுக்கு சின்னதாக மடிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். 1/2 இன்ச் அளவுக்கு தைச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து 1 இன்ச் அளவுக்கு ஃபோல்டு பண்ணி தைக்க போறோம். இடத்துல அப்படியே ஃபோல்டு பண்ணி 1 இன்ச் அளவுக்கு மடக்கி ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுக்குவோம். ஆல்ரெடி வந்து ஸ்லீவ் ஃபஸ்ட்டு நான் தைச்சேன், வேணா இன்னும் தெளிவாக தெரியணும்னா அது வேணால் தெரிஞ்சு பார்த்துக்கோங்க. இப்போ நான் தப்பு பண்ணது தைச்சது தப்பு கிடையாதுங்க. மாற்றி வந்து துணி டிஃப்ரெண்ட் தெரியாமல் நான் தைச்சது தான் தப்பாயிடுச்சு. ஸோ இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம தைச்ச பேக் ஃப்ரண்ட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்லீவை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்டு பண்ணது வந்து இன்ட்டு போட்ட பகுதி, அதாவது கைக்குழி குறைஞ்சி எடுத்தோம்ல, அந்த கைக்குழியை வந்து நம்ம குறைஞ்சதை வந்து இந்த ஃப்ரண்ட் பக்கமாக வச்சுக்கணும். இந்த சைடும் அதே மாதிரி தான் கைக்குழி குறைஞ்ச பக்கமாக ஃப்ரண்ட் பக்கமாக பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. இன்ட்டு போட்டு தான் நம்ம கைக்குழி குறைஞ்சது. நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வைக்கும்போது தான் லெஃப்ட் ரைட்டு கரெக்டாக வைக்கும்போது இன்ட்டு போட்ட பகுதி தப்பாக வந்தனால தான் நான் தையலை பிரிச்சேங்க. ஸோ இந்த தப்பை நீங்கள் வச்சு செக் பண்ணும்போதே தெரிஞ்சிடும். நீங்கள் இதை மறக்காமல் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைக்க ஆரம்பிக்கலாம். 2 ஸ்லீவ் பகுதியும் லெஃப்ட் ரைட்டு கரெக்டாக வச்சுட்டோம். இப்போ ஃப்ரண்ட் பக்கமாக பார்த்து இன்ட்டு போட்ட பகுதியும் வச்சாச்சு. ஸ்லீவ் வந்து 2மே இந்த மாதிரி லெஃப்ட் ரைட்டு கரெக்டாக வச்சுக்கணுங்க. வச்சு பார்க்கும்போது கரெக்டாக இப்படி பார்க்கும்போது 2மே இன்ட்டு போட்ட பகுதி நம்மளை பார்த்த மாதிரி இருக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டிச்சிங் பண்ண ஆரம்பிக்கலாம். சப்போஸ் 2 ஸ்லீவும் ஒரே பக்கமாக வந்துச்சுன்னா நீங்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க ஸ்லீவில் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைக்க ஆரம்பிக்கலாம். ஸ்லீவை வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்குவோம். இந்த ஸ்லீவை வந்து இந்த சைடு பக்கமும் இன்ட்டு போட்ட பகுதி வந்து கரெக்டாக ஃப்ரண்ட் சைடு இருக்கான்னு பார்த்துட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. இன்ட்டு போடாத பகுதி வந்து பேக் சைடு போகணுங்க. ஸோ இப்படி தான் அரேஞ்ச் பண்ணுவோம். இந்த சைடு அதே மாதிரி தான் இன்ட்டு போட்ட பகுதி ஃப்ரண்ட் சைடு இருக்குது, பேக் சைடு இருக்கிறது வந்து இன்ட்டு போடாதது. அப்படியே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்லீவ் கரெக்டாக இருக்கான்னு முதல்ல செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது கரெக்டாக அந்த வளைவுக்கு இது கரெக்டாக அர்க்காத் ஒன்றா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணலாம். இப்போ ஃபஃபில் அர்க்காத் பண்ணல, அந்த அர்க்காத்தும் இந்த ஷோல்டர் அர்க்காத்தும் கரெக்டாக ஒன்று போல் வச்சுட்டு அப்படியே நம்ம இந்த ஸ்லீவை ஷோல்டர் மேலே இப்படி திருப்பி போட்டுக்கணும். உல்ட்டாவாக திருப்பி போட்டதுக்கப்புறம் இந்த ஃபஃபுடைய அர்க்காத்தும் இந்த ஷோல்டரும் சேமாக வச்சுட்டு
இந்த மாதிரி ரெண்டும் ஒன்றா பிடிச்சிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தையல் போடணும். ஃப்ரண்ட் பக்கமும் பேக் பக்கமும் தையல் போடணுங்க. இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், துணியை நல்ல பக்கமாக வச்சுக்கணுங்க. ஷோல்டரை விரிச்சிக்கிறேன், ஸ்லீவ் பகுதியும் விரிச்சிட்டு அர்க்காத்தையும் ஷோல்டரையும் ஒன்று போல் வச்சுட்டு அப்படியே நான் துணியை மேலாப்பில் போட போகிறேன். ஆனால் நல்ல பக்கம் தான் இருக்கணும் துணி. இப்போ இப்படி திருப்பி போடும்போது ஸ்லீவ் பகுதி மட்டும் உள்டாவாக ஆகணும். இப்போ நான் திருப்பி போட்டதுக்கப்புறம் இந்த அர்க்காத்தை வந்து அந்த ஷோல்டருக்கு சென்டராக வச்சுக்கோங்க. நம்ம சென்டர் அர்க்காத்த ஸ்லீவில் இருந்ததில் அதை வந்து ஷோல்டரோட ஒன்றா வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சுக்கும் இந்த பக்கம் 1/2 இன்ச்சுக்கு அப்படி ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுக்கலாம். இப்போ நான் 1/2 இன்ச்சுக்கு தையல் போட போகிறேன். அந்த அர்க்காத்துலேருந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பக்கமாக வந்து 1/2 இன்ச்சில் தையல் போட்டுக்கிறேன். ஸ்டிச்சிங் போடுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஷோல்டரில் வந்து கொஞ்சம் 1/2 இன்ச்சில் பிடிச்சி தைச்சோம்ல, அந்த இன்விசிபிளாக தைச்சோம்ல, அந்த துணியை வந்து அப்படியே நம்ம ஃப்ரண்ட் பக்கமாக வச்சுட்டு தான் அப்படியே 1/2 இன்ச்சில் தையல் போடணும். துணியை வந்து மேல் துணியும் கீழ் துணியும் ரொம்ப இழுத்து தைக்காதீங்க. கொஞ்சம் லூஸாக அப்படியே விட்டுட்டே வந்து தைச்சிட்டு வாங்க. ரொம்ப இழுத்து தைச்சிங்கன்னா உங்களுக்கு சுருக்க வரும். நீங்கள் வளைவு பகுதி ஆம்கோல் சைடு வளைஞ்சிருக்கும் போது துணியும் ஸ்லீவ் துணியும் அப்படியே வளைஞ்சி அழகாக ஸ்ட்ரெயிட்டாக 1/2 இன்ச்சில் அப்படியே கரெக்டாக வச்சுட்டே தைச்சிட்டு வாங்க. இப்படி நம்ம தைக்கும்போது பாருங்கள், 2 துணியும் ஈக்குவலாக கரெக்டாக இருக்கணும். அந்த அர்க்காத்தும் ஒன்று சேர்ந்து கரெக்டாக வரணும். ஸோ அப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ண பகுதி கரெக்டுன்னு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம இந்த ஸ்லீவ் பகுதியில் 2 இதுவும் கரெக்டாக சேமாக வந்து நம்ம ப்ளவுஸ் ஸ்லீவ் கரெக்டாக கட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தங்க. பாருங்கள், நான் தைச்சிட்டு வரும்போது கரெக்டாக 2 ஸ்லீவும் கரெக்டாக லெவலாக இருக்குது. ஸோ எப்படியே 1/2 இன்ச்சில் அப்படியே தையல் போட்டுக்கலாம். நம்ம தையலுக்கான அளவு 1/2 இன்ச் தான் விட்டோம். எக்ஸ்ட்ராவாக அதுக்கு கூடனவோ இல்லை கம்மியாவோ போடக்கூடாதுங்க. கரெக்டாக 1/2 இன்ச்சில் தையல் போட்டுக்கோங்க. நம்ம சென்டர் பகுதியிலேருந்து நம்ம இந்த ஸ்லீவ் பக்கம் ஃப்ரண்ட் பக்கம் தைச்சிட்டோம். இப்போ பேக் சைடு வந்து தைக்க போகிறோம். அந்த 1/2 இன்ச்சில் அதே மாதிரி இப்போ ஃப்ரண்ட் பக்கம் எப்படி 1/2 இன்ச் தையல் போட்டோமோ அதே மாதிரி பேக்லேயும் இந்த அர்க்காத்து சென்டர்லேருந்து இந்த சைடு அர்க்காத்துலேருந்து நம்ம 1/2 இன்ச்சுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுக்கோங்க. 1/2 இன்ச்சுக்கு குறைவாவோ இல்லை கூடுதலாவோ தையல் போட்டு வந்தோம்னா உங்களுக்கு ஸ்லீவ் துணி ஒன்று எக்ஸ்ட்ராவாக வரும், இல்லை கம்மியாக வரும். ஃப்ரண்ட் துணி பேக் துணியோட ஸ்லீவ் துணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கம்மியாவோ வருங்க. ஸோ அதனால் கரெக்டாக லெவலாக நம்ம 1/2 இன்ச் அளவுக்கு தையலுக்கு விட்டோம்னா அதே லெவலே தைச்சிட்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக 2 துணி ஈக்குவலாக இருக்குங்க. இந்த மாதிரி ஃபினிஷிங் முடியும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு வாட்டி தைச்சி முடிச்சிட்டோம். இன்னொரு தடவை அப்படியே மேலாப்பில் 2 ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். ஏன்னா தையல் பிரிஞ்சு வராதுக்காக 2 ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. ஆனால் இந்த தையல் போடும்போது மட்டும் கரெக்டாக அந்த ஸ்டிச்சிங் போட்டதுலேயே மேலாப்பில் போடணும். கொஞ்சம் மின்னு தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பக்கம் பார்க்கும்போது ஒரு தையல் அப்படியே வெளியே தர்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2வது ஸ்டிச்சிங் மேலாப்பில் போடும்போது அந்த தையல் என்ன தையலில் நீங்கள் போட்டிங்களோ அதே மேலாப்பில் தான் போடணும். தையலை மின்னு நீங்கள் தைச்சிங்கன்னா அசிங்கமாக உங்களுக்கு ஃப்ரண்ட் பக்கம் வித்தியாசமாக தையலை தூக்கிட்டு தெரியும். நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஃப்ரண்ட் பக்கம் பார்க்கும்போது பாருங்கள், தையல் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல எவ்வளோ அழகாக வளைவு சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போது நீட்டாக இருக்குங்க. நீங்கள் தையல் வந்து 2 மின்னுமா போட்டிங்கன்னா அப்படியே வெளியே அசிங்கமாக தெரியும் அந்த தையல். ஸ்லீவ் பகுதியும் பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் அட்டாச் பண்ணுவோம். ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க, இன்ட் போட்ட பகுதி ஃப்ரண்ட் பக்கம் இருக்கா அப்படின்னு. கரெக்டாக வந்து நல்ல பக்கம் துணியை வச்சுட்டு ஃப்ரண்ட் துணியும் நல்ல பக்கம் இருக்கணும். ஸ்லீவ் துணி நல்ல பக்கமாக வச்சுட்டு ஸ்லீவ் துணியில் சென்டராக அர்க்காத் பண்ணியிருந்தோம்ல பஃப் கிட்ட, அந்த அர்க்காத் பண்ண இடத்த ஷோல்டருக்கு நேராக வைக்கணும். அதுக்கு முன்னாடி ஸ்லீவ் துணி நல்லா விரிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி துணியை உள்டாவாக திருப்பி போட்டுக்கோங்க. ஸ்லீவ் துணியில் அர்க்காத் பண்ணியிருந்தோம்ல பஃப் கிட்ட, அந்த சென்டரை வந்து நம்ம அந்த ஷோல்டருக்கு நேராக வச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து 1/2 இன்ச்சில் தையல் போட்டுக்கோங்க. கைக்குழி கட் பண்ணது வந்து ஃப்ரண்ட் பக்கமாக வச்சுக்கோங்க. கைக்குழி கட் பண்ணாதது வந்து பேக் சைடோட ஜாயின் பண்ணணும் 1/2 இன்ச்சோட. இப்போ நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ 1/2 இன்ச்சில் தையல் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஷோல்டருடைய பிசுறு துணி சொன்னல, அதாவது வந்து இன்விசிபிளாக நம்ம தைச்ச துணியை வந்து எந்த பக்கம் வைக்கிறதுன்றது கன்ஃபியூஸ் நிறைய பேருக்கு இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரண்ட் பக்கமாக வச்சுட்டு தான் நம்ம தையல் அந்த 1/2 இன்ச்சில் போடணுங்க. இந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணினீங்கன்னா ஷோல்டர் ஒரு பக்கம் வந்து நீங்கள் எந்த பக்கம் தைச்சிருப்பீங்க, ஒன்று கழுத்து பக்கம் ஜாயின் பண்ணும்போது ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ ஷோல்டர் அப்படியே தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக வந்து 2 ஷோல்டர் தைக்கும் போது நீங்கள் கரெக்டாக பாருங்கள். 1/2 இன்ச்சில் தையல் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஷோல்டருடைய பிசுறு துணி வந்து கீழே வந்து நம்ம ஃப்ரண்ட் பக்கமாக தள்ளியிருக்கோமா பார்த்துட்டு தைங்க. அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான டிச்சிங்காக இருக்கும். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஸ்லீவ் எப்படி தைச்சோமோ அதே மாதிரி தாங்க. சென்டர் அர்க்காத்துல இருந்து நம்ம இந்த ஃப்ரண்ட் பக்கமாக பார்த்த மணிக்கு ஒரு 1/2 இன்ச்சில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுக்கோங்க. நான் அந்த கீழே இருக்கிற ஷோல்டர் பிசு துணி இன்விசிபிளாக 1/2 இன்ச் தைச்சதை கூட நம்ம ஃப்ரண்ட் பக்கமாக வச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து 1/2 இன்ச்சில் தையல் போட்டுக்கோங்க. அதுக்கு தான் நான் இன்ட் போட்டனால இப்போ நம்மளுக்கு எந்த பக்கம் வந்து கைக்குழி கட் பண்ணணும் அப்படின்னு கரெக்டாக தெரியுறதுக்காக தான் அந்த இன்ட் போட்டு வச்சது. இப்போ பாருங்கள், கரெக்டாக ஃப்ரண்ட் பக்கமாக கரெக்டாக வச்சு 1/2 இன்ச்சில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுக்கோங்க. லாஸ்ட் எட்ஜில் பாருங்கள், எனக்கு 2 துணியும் கரெக்டாக சேமாக லெவலாக இருக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக இருந்தால் தான் நம்ம கரெக்டாக ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். இப்போ அதே மாதிரி அர்க்காத்து கரெக்டாக இந்த சைடும் அர்க்காத்து கரெக்டாக வச்சுட்டு அந்த சென்டர்லேருந்து அப்படியே 1/2 இன்ச்சில் தையல் போட்டுக்கோங்க. அந்த ஃப்ரண்ட் பக்கமாக நம்ம 1/2 இன்ச் தையல் போட்டு தைச்சோம். இப்போ பேக் சைடை வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறோம். அதே 1/2 இன்ச்சில் தான் தைக்கணும். ஸோ 2 துணியும் பாருங்கள், எனக்கு 2ம் ஈக்குவலாக எட்ஜில் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் தைச்சிட்டு பார்க்கும்போது கரெக்டாக 2 துணி ஈக்குவலாக வந்துச்சுன்னா தான் கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம அர்க்காத் பண்ண இடமும் கரெக்டாக சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ் பகுதி ஒரு வாட்டி தைச்சிட்டோம். இன்னொரு ஸ்லீவில் வந்து இன்னொரு ஸ்டிச்சிங் போட்டுக்கிட்டோன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா தையல் பிரிஞ்சு வராமல் ஸ்டிப்பாக இருக்கும். ஆனால் இந்த தையல் போடும்போது கரெக்டாக அந்த தையலே மேலே தான் போடணும். கொஞ்சம் கூட மின்னு தைச்சிங்கன்னா அப்புறம் ஃப்ரண்ட் பக்கமாக ஒரு தையல் வித்தியாசமாக தெரியும். அதனால் இந்த தையல் போடும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன தையல் போட்டீங்களோ அதே தையல் தான் இந்த தையல் தைச்சிக்கணுங்க. இப்போ நான் தைச்சிட்டேன்.
இப்போ நம்ம 2 ஸ்லீவும் தைச்சிட்டோம். இப்போ காட்டுறேன் பாருங்க. எந்த அளவுக்கு பஃப் ஸ்லீவ் அழகா நீட்டாக வந்திருக்கு பாருங்க. தையல் கரெக்டாக ஃபினிஷிங்கு நல்லா சூப்பராக வந்திருக்கு. தையல் எந்த இடத்துலையும் சுருக்க வராமல் நீட்டாக வந்திருக்கு பாருங்க.